திருமதி பானுமதி ஆனந்தன் அவர்களுக்கு பிரான்ஸ் சங்கம் பொன்னாடை போர்த்தி பொன்னுசாமி அவர்களுக்கு எண்ணற்ற விழாக்கள், நூற்றாண்டு விழா, பாரதி நூற்றாண்டு விழா, பாரதிதாசன் நூற்றாண்டு விழா, இந்த சந்தர்ப்பத்துக்கு ஒரு எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்க காரணம் Année après année, la ville de Malakoff est très heureuse de vous accueillir pour cette belle fête. Alors je sais que c'est லட்சுமி தசரதன் சிவப்ளே திருமதி மங்கையர்க்கரசி வரதராசன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திருமதி தவமணி அண்ணாமலை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். மதாம் ஈவட் சவேரி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். தவமணி அண்ணாமலையை பற்றி நாம் கூற வேண்டும் என்றால், ஏறக்குறைய 22 வருடமாக திருவள்ளுவர் கலைக்கூடத்திற்கு தலைவராகிய அண்ணாமலைக்கு பக்க பலமாக இருந்து அந்த கழகம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு அவங்க பல விதத்தில் இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் தான் திருவள்ளுவர் சிலை கூட திறந்தாங்க. அவருடைய மகன் இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் கூட அவர் நிற்கிறாரு. இதுக்கெல்லாமே ஒரு பெண்ணு நெய் பாலிஷ் போட்டுட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். நெய் பாலிஷ் போடாமல் போனால் நல்லா இருக்காது. அதுக்காக நீங்கள் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லேட்டாக கூட வரது தான் ஆகணும். அப்போது அப்படி அவங்க உழைச்சி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவருக்கு பின்பலமாக இருந்து. அதே மாதிரி மங்கையர்க்கரசி வரதராசன் கொஞ்சம் முன்னாடி நமக்கெல்லாம் பெரிய புராணத்தை கதை சொன்னார். இன்னும் என்னென்னவோ நம்மக்கிட்ட ஒரு கதை சொன்னார். மைக்கே நடக்கலன்னு. மைக்கு நடந்தது, ஆனால் அவர் இப்படி ஆட்டினதுனால அது நடக்காமல் போயிடுச்சுன்னு அவர். அப்பேற்பட்டவருக்கு எங்களுடைய பொதுச் செயலாளராகவும் நம்ம வரதராசன் ஐயா இருந்திருக்கிறாரு. அவருடைய மனைவி தான் திருமதி மங்கையர்க்கரசி அவங்களும் பின்பலமாக இருந்து நமக்கு இந்த அளவுக்கு உதவி செஞ்சு இந்த கழகத்தை, இந்த சங்கத்தை 56 வருடமாக இன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோன்னா, தொடக்க காலத்தில் அவங்களோட உழைப்பும் இந்த கழகத்தில் இருந்ததுன்னு தான் சொல்லணும். அவங்களோட அந்த பணிகளுக்காக நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். அதே சமயம் ஈவட் சவரி அப்படின்றவங்களும் நம்மளுடைய தலைவருக்கு கூட படித்த அந்த நட்பின் காரணமாக ஸ்கூல்லேருந்து இங்கே வர்ற வரைக்கும் படித்து இருக்கக்குள்ளார அவங்க பெரிய அளவுக்கு தலைவருக்கு தசரதன் ஐயாவுக்கு உதவி செஞ்சுருக்காரு. லட்சுமி தசரதன் யாருன்னு நமக்கு இங்கே தெரியாமல் இருக்கும். நம்ம லட்சுமி தசரதன் அவங்க தான் நம்ம தசரதனோட பெண். அவங்க பேரை அவர் தமிழில் ஆர்வம் இருக்கிறதுனால மகளுக்கு லக்ஷ்மின்னு பேர் வச்சுருக்காரு. இப்போ பேத்திக்கு பார்வதின்னு பேர் வச்சுருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் நான் கேட்டுட்டு வந்தேன். பார்வதின்னு ஒரு பேர் தமிழ் பேராக வச்சுருக்காரு. லக்ஷ்மி தமிழ் பேசாட்டினாலும் தமிழ் புரிஞ்சுக்குவாங்க, தமிழ் எழுதுவாங்க, தமிழ் படிப்பாங்க. தமிழ் ஆர்வம் அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதாவது அதான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுன்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு தமிழ் இருக்கக்குள்ளார அவங்க மகளுக்கும் இருக்க தான் செய்யும். இப்போ அவங்க பேத்திக்கும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். பார்வதியும் தமிழில் சிறந்து விலகணும். இவங்களையெல்லாம் நம்ம பாராட்டி இந்த சான்றிதழ் கொடுத்து சிறப்பு செய்கிறதுக்கு எங்களுடைய சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாயகிகளை பெருமைப்படுத்துவதற்கு பிரான்ஸ் பெருமை அடைகின்றது. அடுத்து லட்சுமி தசரதன் என்னுடைய மகள், அவளை பெருமைப்படுத்துகிறோம்.
அடுத்து திருமதி தவமணி அண்ணாமலை அவர்கள் தற்சமயம் வாழ்த்துறை வழங்கிய திரு அண்ணாமலை பாஸ்கருடைய துணைவர் அவர்களும் திருவள்ளுவர் கலைக்கூடத்துக்கும் சரி மற்ற தமிழ்ச்சங்கத்துக்கும் சரி பல தொண்டுகள் ஆற்றியிருக்கார்கள், பெருமைப்படுகிறோம். எனது பாலிய கல்லூரி பள்ளி தோழனுடைய துணைவியர் திருமதி இவத் சவேரி அவர்களையும் இவ்விழாவை பாராட்டுகிறோம். நன்றி. திருமதி பானுமதி ஆனந்தன் அவர்களுக்கு பிரான்ஸ் சங்கம் பொன்னாடை போர்த்தி பாராட்டு சான்றிதழ் வழங்கியதில் பெருமை அடைகின்றது. பாக்கியவதி பொன்னுசாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. இவ்விழா பெருமை அடைகின்றது. மகளிர் தினம் அன்று மிக்க நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்க சில நண்பர்களை அழைக்கின்றேன். பிரான்ஸ் மோமஞ்சி நகரில் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்த திரு அண்ணாமலை பாஸ்கர் அவர்கள் நீண்ட காலமாக இங்கு சங்க தலைவராக தொண்டாற்றி வருகின்றார். திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் தலைவர் அவர். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்ச்சங்கத்தின் ஏறக்குறைய தமிழ்ச்சங்கத்தின் 50 ஆண்டுக்கு மேலாக இங்கே உருவாக்கப்பட்டது. இவர்களின் சாதனை. இவர்கள் தான் இங்கே வாழ்கின்ற தமிழர்கள் அனைத்து சங்கங்களுக்கும் முன்னோடியான சங்கம் தமிழ்ச்சங்கம். திரு தசரதன் அவர்கள் ஏற்கனவே எண்ணற்ற விழாக்கள், நூற்றாண்டு விழா, பாரதி நூற்றாண்டு விழா, பாரதிதாசன் நூற்றாண்டு விழா, எனக்கு தெரிந்தவரை 40 ஆண்டு காலம் இவர்களின் சேவை மிக பிரமாணம். அதே நேரத்தில் தற்பொழுது தமிழ்ச்சங்க விழா என்றாலே ஒரு 30 ஆண்டுகள் முன்பு ரொம்ப வெகு சிறப்பாக நடைபெறும் பொங்கல் விழா எல்லாம். இப்போது எல்லாருக்கும் வயதாகிவிட்டது, காலத்தின் சூழல் மாறிவிட்டது. ஆகவே இருந்தும் இந்த புதியதாக மகளிர் தின விழா என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி பாட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு யோகா ஆனந்தா யோகா என்ற சங்கத்தின் தலைவரும் நமது நண்பரும் திரு சக்ரியா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். ஆனால் இத்தனை பேர் எதற்கு இந்த சந்தர்ப்பம் ரொம்ப இந்த சந்தர்ப்பத்துக்கு எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்க காரணம், ஒரு புதிய குழந்தை பிறந்த தமிழ்ச்சங்கத்திற்கு பிறகு பெண்கள் சமுதாயத்தை சேர்ந்து பெண்களுடைய விழாவாக சிறப்பாக செய்வதற்கு முதல்முறையாக வந்திருக்கு. எல்லா பெண்களும் இதை எடுத்து, எல்லா தாய்மார்களும் எல்லாம் இதை இந்த விஷயமாக எல்லாம் உதவி செய்து முன்னுக்கு வர வைத்து கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பார்த்தாக்கா பிரான்ஸில் ஃபெத் மம்மின்னா பாட்டியுடைய விழா. அந்த பாட்டியுடைய விழா பாட்டி எப்படி வந்தது? தாயால் இருந்தது. எத்தனையோ பேர் பாட்டி, உங்களுக்குள்ள எத்தனை பாட்டிமார்கள் இருக்காங்க. விட்டுடக்கூடாது மகளிருடைய விழாவை. இந்த பொங்கல் விழான்றது போயிடுச்சு. இப்போ புதிதாக வந்திருக்குது மகளிர் விழா. எல்லா பெண்களும் சேர்ந்து எங்கள் மகளிர் விழா தொடர்ந்து நடத்தணும் நான் ஆசைப்படுகிறேன். என் நண்பன் தசரதன் சாதாரண ஆள். ஒரு சக்கரத்துக்கு உச்சாணியும் ஒன்று இருக்கு. அந்த உச்சாணி போன்றவன் அவன்.
அவர்களை துணை கொண்டு எல்லா பெண்களும் இந்த விழா நடத்துவதை தலை சாய்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உங்களுடைய வாழ்த்துறைக்கு எங்களுடைய தமிழ்ச்சங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. அடுத்து ஒரு நடன நிகழ்ச்சி இங்கே நடக்கப் போகிறது. ரஞ்சிதா குரு மூலியமாக சிவாஞ்சலி ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த கல்லூரியில் அந்த இதில் படித்தவர் நமக்கு இப்போது நடனம் கூட வருகின்றார். பிரான்ஸ் தமிழ்ச்சங்கம் அவரது நடனத்தை பார்க்க மிக்க அவருடன் காத்திருக்கின்றது. நன்றி.
திருமதி சங்கீதா அவர்கள் மிக அருமையாக நாட்டியம் வழங்கினார். ஆனால் ஒரு 8 மாத குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு இப்படியாக ஒரு நடனத்தை பயிற்சி செய்து நமக்காக அவர் வந்து ஆடியது மிக்கவே மகிழ்ச்சிக்குரியது. ஆகவே பிரான்ஸ் தமிழ்ச்சங்கம் அவரை பாராட்டி மகிழ்கிறது. இந்த மகளிர் தினத்தில் அவருக்கு இந்த சிறிய அன்பளிப்பு நான் தமிழ்ச்சங்கம் சார்பாக அவர்கள் கொடுக்கிறோம். Présent, j'invite de l'équipe municipale de Malakoff, Madame Catherine Maurice, qui a attendu patiemment pendant très longtemps. Donc je l'invite à venir dire quelques mots au nom de maire de Malakoff, Madame Bellhomme. Alors, bonjour à toutes et tous. Année après année, la ville de Malakoff est très heureuse de vous accueillir pour cette belle fête. Alors, je sais que c'est une très grande fête et une fête très importante pour vous. Donc c'est un plaisir d'y passer un moment avec vous. Et juste quelques mots pour vous dire, peut-être pour les personnes qui n'auraient pas été présentes les années précédentes, mais que la ville de Malakoff est une ville qui prône la mixité, la solidarité, l'accueil. Et donc, nous sommes très heureux que vous soyez ici. Et j'ai remarqué que les femmes étaient très mises à l'honneur aujourd'hui. C'est un grand plaisir parce que Malakoff est aussi une ville féministe. Et donc, nous mettons toujours les femmes à l'honneur. Voilà. Et donc, je vous souhaite une très très belle suite de fêtes. Et puis une belle fête pour les années prochaines, auxquelles je n'assisterai plus en tant qu'élu. Mais ce sera, si j'ai l'occasion d'y assister, ça sera avec grand plaisir. Je vous souhaite une très belle journée. Je remercie donc Madame Catherine Maurice d'avoir honoré de sa présence notre fête culturelle. Comme tous les ans, évidemment, nous célébrons la fête de Ponguel au mois de janvier, début février. Cette année, comme c'est le 1er mars, nous avons célébré cette journée en l'intitulant la journée de la femme, une semaine avant la journée officielle. C'est pourquoi vous avez 8 ans de femmes honorées. Et donc, je remercie encore de votre présence. Et au nom de France Tamitiangam, comme on dit chez nous, bien que ce ne soit pas une toison en or, mais en tamoul on dit c'est une toison en or. J'ai le plaisir de vous l'offrir. Ah oui, oui. J'invite Madame Leka Kalachandra de l'association Kalachandra à venir à la tribune, dire quelques mots sur son association et bien sûr, elle va nous expliquer brièvement les services d'aide aux personnes âgées qu'elle fait avec son association. Merci. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லேகா. நான் கலைக்கேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் வச்சு நடத்துகிறோம். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு என்னையும் என்னோட கலைக்கேந்திரா அசோசியேஷனையும் கௌரவப்படுத்தின இந்த ஃப்ரான்ஸ் தமிழ்ச்சங்கம் அசோசியேஷனுக்கு என்னோட நன்றி. தசதன் ஐயாவுக்கும் என்னோட நன்றி. கலைக்கேந்திரா என்பது ஒரு மனித நேயமும் சேவையும் அடிப்படையாக கொண்ட ஒரு நிறுவனம். ஃப்ரான்ஸில் 2 வருஷமாக இயங்கிட்டு இருக்கோம். இந்தியா சமூகத்தில் உதவி தேவைப்படும் ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து எங்கள் சேவைகளை செய்து வந்துட்டுருக்கோம். அமைப்பில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்கோம். நாங்கள் 100 மெம்பர்ஸும் மாதந்தோறும் 5 யூரோ நன்கொடையை கொடுத்து அந்த 5 யூரோ வச்சுட்டு நாங்கள் இந்தியாவில் பல பேருக்கு பல ஏழை மக்களுக்கு உதவி செய்து வந்துட்டுருக்கோம். இந்த சிறிய பங்களிப்பு தான் பெரிய மனித நேயத்துக்கான செயலாக மாறிட்டு வருது. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நிறைய அனாதை இல்லங்களுக்கு, அப்புறம் முதியோர் இல்லங்களுக்கு, அப்புறம் மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மையங்களுக்கு முதல்ல பிரதான உணவு வழங்கிட்டு இருக்கோம். அடுத்தது அத்தியாவசிய சாப்பாடு மட்டும் போட்டால் பத்தாது, அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது.
ஏன்னா சாப்பாடு போடுறதுக்கு நிறைய ப்ரைவேட்டாக நிறைய பேர் வந்து உதவி பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அவங்களோட அடிப்படை தேவைக்கான பொருள் உதவியும் நிறைய வழங்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் அதிகமாக நாங்கள் வந்து எங்களோட உதவிகளையும் நாங்கள் கொஞ்சம் விரிவுபடுத்திக்கிட்டோம். அதாவது இப்போ அரசு பள்ளிகளுக்கு நிறைய அவங்களுக்கு தேவையான கல்வி பொருள்லாம் வாங்கி கொடுக்குறோம். அதே மாதிரி அரசு மருத்துவமனைகளுக்கும் நாங்கள் அவங்களுக்கு தேவையான பொருள் உதவி கொடுக்குறோம். அதே மாதிரி மாதந்தோறும் 2 ஏழ்மையான குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களும் வாங்கி கொடுக்குறோம். அதே போல் ஏதாச்சும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்கள் நிறுவனத்தை தெரிஞ்சு அணுகிறவங்களுக்கு அவங்களோட தேவை அறிஞ்சு ஏதாச்சும் ஒரு பொருள் உதவியும் பணம் யாருக்குமே பண உதவி பண்ணினதில்லை, பொருள் உதவியும் இல்லை உணவோ தான் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பயணம் வந்து என்னோட ஒருத்தியால் மட்டும் நடக்கலை. இது எனக்கு பின்னாடி என்னோட உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்களோட நல்ல அவங்களோட கருணை உள்ளத்தினால தான் இந்த அமைப்பு இயங்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு நான் மட்டுமே இல்லை, என்னோட உறுப்பினர்கள் எங்களுக்காக இந்தியாவில் வேலை செய்கிற வேலைவாள்ஸுங்க அவங்க, அப்புறம் ஆதரவாளர்கள், இவங்க அத்தனையோட உழைப்பு தான் இந்த கலைக்கேந்திரா நிறுவனம். ஸோ பெண்கள் அர்ப்பணிப்பு, தைரியம் மற்றும் அன்பு மட்டுமே கொடுக்குறவங்க இல்லை, பெண்கள் வந்து ரொம்ப கருணை உள்ளவங்க. அதை வந்து இந்த நாளில் பெண்களை சிறப்பிக்கிற இந்த நாளில் எங்களோட கலைக்கேந்திரா அசோசியேஷனையும் சிறப்பித்த தசரதன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. பெண்களோட பங்கு வந்து குடும்பத்தில் மட்டும் இல்லை, வேலையில் மட்டும் இல்லை, சமூகத்துலேயும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதை மட்டும் நான் ஒரு வலியுறுத்துகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஃப்ரான்ஸ் தமிழ் சங்கத்துக்கு மனமார்ந்த நன்றி. நாம் அனைவரும் இணைந்து மேலும் பல நற்செயல்களை செய்ய இறைவனும் பிரபஞ்சத்தையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. லேக்கா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவரது சங்கம் கழகம் என்ன உதவிகளை இந்தியாவில் செய்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். அதற்காக ஒரு சிறிய உதவி நம்மளால் முடிந்ததை நாம் கொடுத்து அவருக்கு ஆதரவு அளிக்குமாறு உங்கள் அனைவரையுமே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்து நம்முடைய பிரான்ஸ் தமிழ்ச்சங்கத்தில் மகளிர் பாராட்டு சான்றிதழ்களை வழங்க இருக்கின்றோம். அதை பெறுவதற்காக நல்போல் இமாக்லேட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நல்போல் இமாக்லேட் அவர்களை, அடுத்து திருமதி ஆச்சிமா திக் அவர்களை, பிரியா லவன் அவர்களை, லேகா அவர்களை, டாக்டர் ஷர்மிளா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். டாக்டர் ஷர்மிளா, ஆச்சிமா திக், நம்ம இங்கே நான் முன்பு அழைத்த இமாக்லேட் நல்போல் அவருங்க வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் நானும் அவங்களும் ஸ்கூலில் சின்னதுலேருந்து ஒன்றா படித்தவங்க, 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் வரைக்கும் படித்தவங்க. என்ன ஒன்று, அவங்க வந்து மேக்ஸில் புரியுன்றதுனால மேக்ஸுக்கு போயிட்டாங்க. நான் இப்படி தமிழுக்கு வந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி அவருடைய கணவருக்கு பின்னாடி அவங்க நின்று எல்லா சங்கத்துக்கும் நீங்கள் போனீங்கன்னா, பெரும்பாலும் சங்கங்களுக்கு போனீங்கன்னா காஃபி டீ கொடுக்கறது, புத்தே கொடுக்கறதுன்னு அவராக தான் இருப்பார். அது கோயிலையும் அவர் செய்வார். அதுக்கு வேணுங்கிற எல்லா உதவிகளும் அவங்க தான் செய்வாங்க. இங்கே அவ்வளோ திட்டு இருக்கும், அவ்வளோ சண்டை இருக்கும், அத்தனையும் பொறுமையாக எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே வந்து அதெல்லாம் செய்கிறதுக்கு அவங்க உதவி செஞ்சிட்ருக்காங்க. அடுத்து ஆச்சிமா, அவங்கள கண்டிப்பாக தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மோக்கல் பிரெஞ்சு பூக்கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை ஒரு பெண் தனியாக நிறுவி அது எவ்வளோ சிறப்பாக அவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்றது தெரியும். ஒரு சில காரணங்களால் அது தடைப்பட்டுடுச்சு, ஆனால் தடைப்பட்டுடுச்சு. அந்த மோக்கல் பூக்கழகம் வழியாக அவங்க வந்து நிறையா பிள்ளைங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறது, டான்ஸ் சொல்லிக் கொடுக்கறது, இப்படி நிறையா வகையில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்கள கூப்பிட்டு சிறப்பிக்கிறதுலையும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து பிரியா லெவனை பற்றி உங்களுக்கு அவ்வளோவா தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அவங்கள தெரியும் நல்லாவே. அவங்க வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வலைத்தளமே வச்சுருக்குறாங்க. அவங்க வந்து ஃப்ரெஞ்சு, தமிழ் தெரியாத குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தமிழோடு சேர்த்து ஃப்ரெஞ்சோட தமிழ் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. அந்த அசோசியேஷன் மூலமா தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க, நாட்டியம் சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சென்று அடையணுன்றதுக்காக அவங்க முயற்சி எடுத்து அவங்க நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க.
அடுத்து லேக்கா நம்மக்கிட்ட இப்போ தான் அவங்களும் சொன்னாங்க, அவங்க பொண்ணு வந்து எவ்வளோ அழகாக வந்து நமக்கு ஒரு நடனம் கொடுத்தாங்கன்னு தெரியும். சமீதா வந்து அவங்க வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க. இவங்களையெல்லாம் தமிழ்ச்சங்கம் சிறப்பு செய்யறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி. தமிழ்ச்சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்தார்கள். தற்பொழுது பொருளாளர். இந்த சங்க பிரான்சு தமிழ்ச்சங்கமும் சரி, மற்ற சங்கங்களுக்கும் பல உதவிகள் புரிந்து அவர்கள் தமிழ் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றவர்கள். அவர்களை பிரான்சு தமிழ்ச்சங்கம் மேடைக்கு வருமாறு வேண்டுகிறேன். அவர்களை இப்பொழுது பிரான்சு தமிழ்ச்சங்கம் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப் போகிறது. நன்றி. நண்பராகினோம் நட்பு எங்கள்
அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். கோச்சுக்காரங்க கடைசி டைமில் பாடலாம் யோசிச்சு பார்த்தேன். ஏதோ கவிதை வாசிப்பேன், கொஞ்சம் பேசுவேன், பாட்டுலாம் பாடுறதில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாட்டை கற்றுக்கினேன். அதுக்காகவாவது உங்கள் எதிர்க்க பாடி காட்டணும்னு ஒரு ஆசை. தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு எல்லாம் மன்னிச்சிருங்க. திருப்புகழ்ல பாட்டு நீங்கள் எல்லாம் கேட்ட பாட்டு தான் அது. முத்தை தரு பக்தி திருநகைன்னு ஒரு பாட்டு. ஓகேங்களா? முத்தை தரு பக்தி திருநகையத்தை கிரை சக்தி சரவண முத்து கொருவித்து குருபர என போதும். முத்தை தரு பக்தி திருநகையத்தை கிரை சக்தி சரவண முத்தி கொருவித்து குருபர என போதும். முக்கட் பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பி திருவர் முப்பத்து முவர்க்கத் தமரரும் அடிப்பேன. முக்கட் பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பி திருவர் முப்பத்து முவர்க்கத் தமரரும் அடிப்பேன. பத்து தலை கத்த கணிதொடு ஒற்றை சிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரில் இரவாக. பத்து தலை கத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரில் இரவாக. பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்சத்தக பொருள் பச்சை தொடு வச்சு தருவது ஒரு நாளே. பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்சை தகு பொருள் பச்சை தொடு வச்சு தருவது ஒரு நாளே. தேவத்த பரிபுர நிற்க கதை வைத்து பயிரவி திக்கொட்டு நடுக்க கழுகொடு கழுதாட. திட்டி தேவத்த பரிபுர நிற்க பதம் வைத்து பயிரவி திக்கொட்டு நடுக்க கழுகொடு கழுதாட. திக்கு பரியட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திகடக என போத. திக்கு பரியட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திகடக என போத. கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குச்சி புதை குக்கு பிடி என முதுகூகை. கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை குக்கு பிடி என முதுகூகை. கொட்புட்டே நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி கொத்து பட ஒத்து பொறவல பெருமாளே. கொட்புட்டே நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி கொத்து பட ஒத்து பொறவல பெருமாளே பெருமாளே. மீண்டும் அருணாசலம் அவர்களுக்கு நன்றி. விழா சிறப்பாக நடந்து இருக்க விழா தலைமை தாங்கிய திருமதி எலிசபெத் அமர்ராஜ் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. இறுதியாக அனைத்து தமிழ் அன்பர்களுக்கும் விழா சிறப்பிக்க வந்திருந்த தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி. கடைசியாக நன்றி உரை திருமதி எலிசபெத் அமர்ராஜ் அவர்கள் கூறுவார்கள். இங்கு வந்திருந்து எங்கள் மகளிர் தின விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து கழகத்துக்காரர்களுக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் எங்களது டிரான்ஸ் தமிழ்ச்சங்கம் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அதே மாதிரி எங்களுக்கு பொன்னாடை போர்த்து கொடுத்த தொழிலதிபர் நசீம் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உணவு பொங்கல் சாம்பார் எல்லாம் நமக்கு கொடுத்த சங்கீதா உணவகத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நடனம் ஆடிய அனைத்து குழந்தைகளுடைய தகப்பன்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு இந்த வருட விழாவை நாங்கள் இனிதாக முடித்தமைக்கு நீங்கள் வருகை தந்து எங்களது விழாவினை சிறப்பித்தமைக்கும் உங்களுக்கு தமிழ்ச்சங்கம் எங்களது சிறப்பான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.